எல்லாம் கூட்டு உள்ள விட்டுட்டா அதுக்கப்புறம் நிறைய பெரிய பிரச்சனைகள் ஆயிடுது. அதனால சபை இருக்கிற ஊழியர்களுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியும். அவங்க சபைக்கு ஏற்றவாறு பேசுவாங்க. இது நீங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ்னுடைய அனௌன்ஸ்மெண்ட் கேட்டீங்கன்னா அப்படியே ஐயா சொன்ன அதே வார்த்தைகளை தான் திரும்ப சொல்றேன். அப்ப அந்த கூடுகை இருக்கும். அதற்காய் பாடல் பாடுகிறவர்கள், இசை வாசிக்கிறவர்கள் பாட்டு செலக்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. 2-3 days பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணி நல்லா தரமா, ஒரு சின்ன கூடுகையா இருந்தாலும் ஸ்டாண்டர்டா பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ நாளன்னைக்கு இருக்கிற இந்த நாள்ல இந்த பாடல் நடத்துகிறவர்கள் அந்த காரியங்களை வந்து நீங்க கலந்து அதிலே பயிற்சி பெற்று நேர்த்தியாய் ஆண்டவருக்காக காரியங்களை செய்ய அவங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அப்ப அந்த கூட்டம் இருக்கிறது. வியாழக்கிழமை வேத பாடம், வெள்ளிக்கிழமை விதவை தாய்மார்கள் மற்றும் பெண்கள் கூடுகை. இந்த கூடுகை தான் உபவாச ஜபமாகவும் நாம் கலந்து வருகிறோம். சனிக்கிழமை கோயில் பிராக்டிஸ் இருக்கிறது. அந்த காரியங்கள் மற்றும் சண்டே ஸ்கூல் நடக்கிறதான காரியங்கள் எல்லாம் மனதில் வைத்து ஜெபித்து உங்களுடைய பொறுப்புகள் இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் நிறைவேற்ற ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிற அந்த ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு மாலை ஒரு வாலிபர் ஆராதனை இருக்கும். வாலிபர் ஆராதனை சர்ச்சில் உள்ள எல்லா வாலிபர்களும் அது மாலை என்கிறதுனால தவறாமல் கூடி வந்து அந்த கூடுகையிலே கலந்து கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஒரு நிமிஷம் அவனுடைய வார்த்தைக்காக நம்முடைய இதயங்களை ஆயத்தப்படுத்தும். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, ஒரு மகிமையின் வேகம் இந்த இடத்தை மூடுவே. ஒரு மகிமையின் வேகம் என் ஜனத்தை மூடுவே. ஒரு மகிமையின் வேகம் இந்த இடத்தை மூடுவே. ஒரு மகிமையின் வேகம் என் ஜனத்தை மூடுவே. விலகாத வேகம் நீர், முன் செல்லும் வேகம் நீர். விலகாத வேகம் நீர், முன் செல்லும் வேகம் நீர். விலகாத வேகம் நீர், முன் செல்லும் வேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே. எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. உம்மை மாற்றம் மகிமைப்படுத்த நாங்கள் உயிர் வாழ்கிறோம். மாம்சத்தின் ஆண்டவரே சிந்தைகள், பெயர், பெருமை, உலகத்திற்கான அங்கீகாரம் இதெல்லாம் ஆண்டவரே அடியோடு எங்களை விட்டு போகட்டும். உமக்காய் இந்த பூமியிலே உறுதியாய் நிற்கவும் வாழவும் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். மகிமைப்படுவீராக. எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஒரு பகுதியை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் யாக்கோபு 1 2 8 வசனங்கள். யாக்கோபு 1 James chapter 1 verse 2 to 8. 2 8 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, கவனிங்க, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, உங்களுக்கு ஒருவேளை சோதனை வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாள்ல ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வருகிறது? சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவீனங்கள், உபத்திரவங்கள் வரும் பொழுது நாம் ஃபர்ஸ்ட் அது ஏன் வருது நமக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
ரெண்டாவது இது வர்றதுனால நம்ம என்ன ஆகிறோங்கிறத பார்க்கிறோம். இந்த சோதனை வரும் பொழுது நாம் எப்படி இந்த சோதனைகளை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். வாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, உங்கள் சோதனை வருதுன்னா அது விசுவாசத்தின் பரீட்சையாகும். ஆமென். நமக்கு இந்த வாழ்க்கையில் உலகத்தில் சோதனை வர்றது எதுக்கு? விசுவாசத்தின் பரீட்சை. அப்ப நீங்களும் நானும் விசுவாச வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை நம்புறதுல எந்த அளவுக்கு நாம் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம் என்ற விசுவாசத்தின் பரீட்சை சோதனையா இருக்கிறது. வாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும், கவனிங்க, பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி, நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படிக்கு. எதுக்கு சோதனை வருது? சோதனை விசுவாசத்தின் பரீட்சையா இருக்கிறது. எதுக்கு? நீங்கள் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. எப்படியா? நீடிய பொறுமை கிரியை செய்யும்படிக்கு. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது அவனுக்கு அது கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ஏன் அப்படின்னா, சோதனையில் சிக்குண்ட போகாதவர்கள் உலகத்தில் யாருமே. சோதனைனா வெறும் நம்முடைய என்ன சொல்றதுங்க, நமக்கு உலகத்தில் வர கஷ்டம் மட்டும் கிடையாது. சோதனை நிறைய பேர் சோதனைன்னா உலகத்துல நமக்கு கஷ்டம் வருது, இவங்களால வந்துடுது, அவங்களால வந்துடுது, இப்படி வந்துடுது, அப்படி வந்துடுது, இந்த தேவை இருக்கு, அந்த தேவை, அப்படி நினைக்கிறோம். சோதனை நேரடியாக நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கிற ஒன்றாய் இருக்கிறது. டெஸ்ட், இங்கிலீஷ்ல அத டெஸ்ட்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சோதனைன்றது தமிழ்ல பலவீனம் அப்படின்னு பேசுவாங்க. பலவீனம் கிடையாது, டெஸ்ட். ஆண்டவர் ஏன் சோதனையை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் தெரியுமா? ஏன் அனுமதிக்கிறாரு? நிறைய நேரம் சோதனை இலவசமாய் வருகிறது ஒன்றாய் இருக்கிறது. எப்படி இலவசமா வரும்? எப்படி இலவசமா வரும் சொல்லுங்க, எப்படி இலவசமா வரும்? நல்ல ஆண்டவருக்குள்ள நம்ம வளர்ந்துகிட்டே இருப்போம். நம்முடைய கவனத்தை உலகத்தின் பக்கம் திசை திருப்புவது பிசாசு கொண்டு வருகிற சோதனை. ஆண்டவர் ஏன் அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்னா, அந்த சோதனையை நாம் மேற்கொண்டு விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிறவர்களாய் உலகத்தில் இருக்க வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தேவன் அதை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். முதல் ஆராதனையில நான் கொஞ்சம் விரிவா பேசியிருக்கிறேன். இப்போ எனக்கு அதுக்கு நேரம் இல்லை, நேரத்துக்குள்ள முடிக்க விரும்புகிறேன். வேதத்துல பார்க்கும் பொழுது உயர்வை பெற்ற மனிதர்கள் எல்லாம், அழைப்பை பெற்ற மனிதர்கள் எல்லாம், ஆண்டவரால் பயன்படுத்தின மனிதர்கள் எல்லாம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வழிகளில் நடந்த மனிதர்கள் எல்லாருமே சோதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். நிறைய பேர் சோதனை வரும் பொழுது ஆண்டவரை விட்டு விலகிடணும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா சோதனை நமக்கு வர்றது எதுக்காக அப்படின்னா, சோதனை ஆண்டவருக்கிட்ட நம்மளை கொண்டு போறதுக்காக தான் நமக்கு சோதனை வருகிறது. முதலாவது இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி கவனிங்க. ஆபிரகாம் சோதிக்கப்பட்டான். அந்த சோதனையில் அவன் தேவனுடைய பார்வைக்கு நீதியானவன் எண்ணப்பட்டான். அந்த நீதி அவனுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் நிறைவை கொண்டு வந்தது. ஆமென். யோசேப்பு சோதிக்கப்பட்டான். அவன் அழைக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்து அவன் அதிகாரியாய் மாறுகிறதற்கு 25 வருஷம் எடுத்துச்சு. எத்தனை வருஷம்?
25 வருஷம் எடுத்துச்சு. 25 வருஷத்துல அவன் சோதிக்கப்பட்டான். ஆனா அந்த சோதனையில அவன் விழுந்துராதபடிக்கு அந்த சோதனையினுடைய முடிவுல ஆண்டவர் அவனை எப்படி உயர்த்தினார் என்கிறத நாம் பார்க்க முடியும். யோபு சோதிக்கப்பட்டான், பிசாசால் அவன் புடமிடப்பட்டான், அவன் என்ன சொல்றது, வாட்டி வதைக்கப்பட்டான். ஆனாலும் வேதத்துல பாருங்க, யோபு ஆண்டவருடைய நியமங்களை கை கொண்டவனாய் இருந்ததினாலே, ஆண்டவருக்கு விசுவாசமாய் இருந்ததினாலே, யோபினுடைய ஒப்பு கொடுத்தல், அவனுடைய சஃபரிங், அவனுடைய கஷ்டம் ஆண்டவருடைய பார்வையில் நீதியாய் எண்ணப்பட்டதனால அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் 2 மடங்காக பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது தோற்று போனவன், விழுந்து போனவன், என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை வெளிப்படையாய் வைத்திருந்தபடியினாலே சோதனையில் விழுந்திருந்தாலும் தேவன் அவனை விடல, தூக்கி விட்டிருக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சோதனைக்குட்பட்டே ஆக வேண்டும். ஆமென். ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும்னா நமக்கு சோதனை வந்தே தீரும். ஹல்லேலூயா. சோதனை நமக்கு என்ன கொடுக்குறான்? விசுவாசத்தை கொடுக்குறான். விசுவாசம் நமக்கு எது கொடுக்குறான் சொல்லுங்க? விசுவாசம் எது கொடுக்குது? உயர்வு கொடுக்குது. உயர்வு பூரணத்தை கொடுக்குது. ஆமென். இதுதான் ஆண்டவருடைய நடத்துதல். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதலாவதாக நான் ஒரு தம்பி கிட்ட, முதல் சர்வீஸ்ல சொன்னேன், ஒரு தம்பி கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டேன். ஏன்பா உன் கண் பட என்னெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு கேட்டேன். அந்த தம்பி என்ன சொன்னாரு, நான் குடிசை வீடுகளை பார்த்துருக்கிறேன், மண் ரோடுகளை பார்த்துருக்கிறேன், இன்னைக்கு குடிசை வீடெல்லாம் நல்ல பெரிய பெரிய மெத்த வீடா மாறிடுச்சு. ரெண்டாவது கேள்வி கேட்டேன். அப்புறம் வேற என்ன பார்க்குற, நாங்கெல்லாம் கூட எப்படி எப்படியா இருந்தோம், கிழிஞ்ச துணி போட்ட நிலைமைகள் எல்லாம் இருந்திருக்கிறது. துணி ஸ்கூல் பேக் எல்லாம் வச்சு துணிகளை அதாவது உடம்பு மறைத்துக்கொள்ள நிலைமையெல்லாம் இருந்திருக்குது. இன்னைக்கு ஜீன்ஸ் பேண்ட் போடுறோம், டிஷர்ட் போடுறோம், எல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறது அப்படின்னு மூணாவது ஒரு கேள்வி கேட்டேன். அப்புறம் வேற என்னப்பா, வேற எது மாறணும் எது மாறல அப்படின்னு கேட்டா, வெளியே எல்லாம் மாறிடுச்சுன்னா உள்ள ஒண்ணுமே மாறல. வெளியில எல்லாம் பார்க்கிற வெளியில எல்லா காரியங்களும் மாறிடுச்சு, ஆனா உள்ள எதுவுமே மாறல. ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நிறைய காரியங்களை பேசினாரு. எனக்கு அதை சாட்சியா நான் அப்படி வெளியே நின்றுட்டு இருக்கும்போது மனைவி கேட்க சொன்னேன். அதே தம்பி ஆமா அதை கேட்டாரு அப்படின்னு சொல்லி சாட்சியா சொல்லாரு. இப்ப நம்ம இங்க வந்து கதை கட்டி விடுற இடம்லாம் விஷயம்லாம் நம்ம கிட்ட கிடையாது, இருக்கிற மாதிரி. அப்ப ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் ஏன் ஆண்டவரால இன்னும் பகிரங்கமாய் உலகத்தில் பயன்படுத்த முடியல அப்படின்னா, சோதனைகளை மேற்கொள்ள தெரியாதவர்களாய் இருக்கிறார்கள். ஏன் சோதனை வருதுன்னு தெரிய மாட்டேங்குது ஒண்ணு. ரெண்டாவது, சோதனை வரும்பொழுது நான் என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. சோதனை வரும் பொழுது அதை எப்படி நான் அணுகணும் தெரிய மாட்டேங்குது. சோதனை வரும் பொழுது நான் அதற்கு என்னை எப்படி ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. சோதனை என்னுடைய வாழ்க்கையில் யார் மூலமாய் வந்திருக்கிறது என்று தெரிய மாட்டேங்குது. நிறைய நேரத்துல இதனுடைய விளைவாய் மனுஷனுடைய, அதாவது இது நம்முடைய விசுவாசத்தை கட்டுவதற்காக வருகிற காரியமா இருக்கிறது. ஆனால் நம்ம மனுஷீகத்துல செயல்படுறதுனால, கவனிக்கிறீங்களா எல்லாம், விசுவாசத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் இதெல்லாம் ஒருவேளை அனுமதிக்கிறார். மனுஷனை யூஸ் பண்ணலாம், குடும்பத்தை யூஸ் பண்ணலாம், சபையை யூஸ் பண்ணலாம், நண்பர்களை யூஸ் பண்ணலாம், வேலை செய்யற ஆட்களை, வேலை அலுவலகங்கள்ல இருக்கிற ஆட்களை யூஸ் பண்ணலாம், நம்ம வட்டாரத்துல வீட்டை சுத்தி இருக்கிற ஆட்களை யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்மள வந்து விசுவாசத்துல உலகத்துல நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்,
மாம்ச அறிவை கொண்டு மனுஷங்களை பகைக்கிறோம், மனுஷங்களை நியாயம் தீர்க்கிறோம், மனுஷங்களை விரோதிக்கிறோம், மனிதர்கள்கிட்ட கசப்பு வைராக்கியத்தை உருவாக்கிக்கிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கணும், அதுல நம்ம அவர்கிட்ட நெருங்குறதுக்கு வழி வச்சிருக்காருங்கிறத விட்டுட்டு நம்ம உலக மனிதர்கள் எடுக்கிற அதே ஆயுதத்தை கையில எடுத்துக்கிட்டு பிசாசை எதிர்ப்பதற்கு பதிலாக மனிதர்களை என்ன பண்றோம்? எதிர்க்கிறோம். சூழ்நிலைகளை எதிர்க்கிறோம், மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறோம், குறை சொல்லுகிறோம். என்ன நடக்குது? என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா மனிதனுடைய திட்டம் ஏகமா இருக்கிறது. 19:28 நீதிமொழிகள் தேவனுடைய திட்டம் தான் நடக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பாப்பான ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள். அப்ப பழைய உலகத்தினுடைய எல்லா முறைமைகளும் ஒழிந்து போகணும், புதிய கிறிஸ்துவின் தன்மை நம்மில் வெளிப்படணும். ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி ப்ராப்ளம சால்வ் பண்ணணும் அப்படிங்கறத கத்துக் கொடுக்கிறாரு. ஆமென். இன்னைக்கு சோதனை என்ன தெரியுமா வரும்? இப்ப இங்க இருந்து வெளில போன உடனே ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, எனக்கு பிறந்த நாள் பார்ட்டி வச்சிருக்கேன், வந்துட்டு போயிடு அப்படின்னு கூப்பிடுவான். ஆமென். ஒரே ஒரு முறை தானே வாழ்க்கையில் அவனுக்கு பிறந்த நாள் வருது, ஒரே ஒரு முறை ஊத்தி வைப்போம், எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு. ஆமென். சோதனை இப்படிதான் வரும். ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வசனம் சொல்லுது. அப்ப சோதனை வரும் பொழுது என்ன பண்றது? தவிர்க்க முடியல. ஆமென். இந்த ஒரு தவிர்க்க முடியாத செயல் என்ன நரகத்துக்கு நேரா கொண்டு போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன பண்றது? ஃப்ரெண்ட் நாளைக்கு என் குடல் கிடலாம் அழுகி போய் ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கும் பொழுது எந்த ஃப்ரெண்டும் வர மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இது ஒரு உதாரணம். இதை போல பல உதாரணங்கள் நான் சொல்லுவேன். சின்ன வயசுல என்ன ஸ்கூல்ல போராம்பர் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, பாஸ்டர் போராம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சொன்ன வாய் முகூர்த்தத்தின்படியே நான் பாஸ்டர் ஆயிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. மற்றவங்களை நம்ம என்னவா நினைக்கிறோங்கிறது வேற, ஆண்டவர் நம்மள என்ன நினைக்கிறாருங்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. நம் நாவில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மத்தேயு 12:36 கணக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் வைத்த திட்டங்களை எந்த நாளும், ஆமென், எந்த நாளையும் அவர் மாத்திக்கிற தேவன் இல்லை. ஏன் நான் இதை சொல்றேன்? பாஸ்டர் ஜான் சில்வனஸ், நம்ம நேசன் ஐயாவுடைய பையன், நாங்கெல்லாம் சின்ன சின்ன ரெட் கலர் நியூ டெஸ்ட்மெண்ட் வச்சிருப்போம். நியூ டெஸ்ட்மெண்ட் எங்க ஹாஸ்டல்ல கொடுத்தாங்க படிக்கிறது. ஏன்? அப்பா அம்மா கூட இல்லை, யாரை போய் கேட்கறது? ஆண்டவர் தான் கேட்கணும். தேவைகள் ஆண்டவர் அப்படி சந்தித்திருக்கிற தேவனா இருக்கார். ஏன் தெரியுமா? பெரிய பாஸ்டர் அம்மாவுடைய வாயில வந்த சாட்சி, என் பையனுக்கு நான் எவ்வளவோ செய்யறேன், அவனை விட இவன் ஒரு படி மேல இருக்கான். ஆமென். ஏன் தெரியுமா? மனுஷன் மேல நம்பிக்கைய நான் வைக்கல. எங்க சின்ன வயசுல கத்துக்கிட்ட ஒரு உருப்படியான விஷயம் சொல்லலாம், ஆண்டவர் உறுதியா பிடிச்சுக்கிறது. ஆமென். கிறிஸ்தவர்களை ஆண்டவர் இதுக்காக தான் பிரித்தெடுத்தார், வேற எதுக்கும் கிடையாது. ஆமென். வேற எதுக்கும் கிடையாது. மற்றவர்களை பரிகசிக்கிறதுக்கு கிறிஸ்தவர்களை ஆண்டவர் பிரித்தெடுக்கல. ஆமென். மற்றவர்களுடைய வெளி தோற்றங்களை பார்த்து நியாயம் தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் நம்மள, இப்ப ஒருத்தவனை கேலி பண்ணோன்னு எனக்கு சோதனை இருந்துச்சுன்னா அதுல இருந்து தப்பித்துக் கொள்வதுதான் எனக்கு தேவன் வேதத்திலே காட்டியிருக்கிற வழி. என்னை யாரும் கேலி பண்றாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு சோதனை. என்ன நான் சோர்ந்து போறேன்னா இல்ல, உலகம் காட்டுகிற அடையாளத்துல நீ இல்ல, என்னுடைய சாயலா உன்னை நான் பிரித்தெடுத்திருக்கிறேங்கிறது தான் எனக்கு நான் கொடுத்துக் கொள்ள வேண்டிய வெகுமதி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டீ கடைகள் எல்லாம் மாறிடுச்சு. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? டீ கடை முன்னெல்லாம்
ஒரு ஓலை குடிசை இருக்கும். ஒரு நாள் வயசான பல்லு போன கிழியெல்லாம் உட்காந்து, கிழி இல்ல கிழவன் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பேசுவாங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது, காலையில சாயந்தரம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. சொல்றேன் பாருங்க, 2 ஆம்பளைங்க ஒன்னா உட்காந்து பேசுறாங்கன்னா அவன் வயிற்றுல பேசுறான். 2 பொம்பளைங்க ஒன்னா உட்காந்து பேசினா அவன் குடும்பத்தை நாசம் வந்து அர்த்தம். ஆமென். இதெல்லாம் என்ன சொல்றது, யதார்த்தம். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த காரியங்களை சொல்றேன். ஆமென். சோதனை நம்மள தேடி, வேதம் தான் சொல்லுது, பாவம் நம்மள பாதாளத்துக்கு தள்ளுறதுக்கு வாசல்ல படுத்து இருக்கான். ஆமென். பாவம் நம்மள சுத்திக்கிறதுக்கு, நம்ம வீட்டை ஆட்கொள்றதுக்கு எங்க இருக்கான்? வாசல்ல படுத்து இருக்கான். வேதனை தெரியுமா சொல்லுது, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். ரட்சிக்கப்பட்ட நாம் இருளில் இருக்கிற மனிதர்களுக்கு வெளிச்சமா இருப்பதற்காகவே ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் பிசாசை எதிர்த்து நின்று அவனுடைய சேனைகளையும் அவனையும் ஜெயிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்ம செய்யற வேலை என்னது? நம்ம கையை வச்ச நம்ம கண்ணை பிசாசம் ரொம்ப கன்வீனியன்ட்டா செய்யறோம். நம்ம சௌகரியமா நம்மளும் போய் நம்ம கண்ணை குத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் ஒத்த கண்ணோட அலையும் போதுதான் தெரியும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கவனிங்க, 4 விஷயம் சொல்றேன், 10 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிருவேன். முதல்ல, சோதனை நமக்கு எதுக்காக வருது அப்படின்னா, நம்மை அது வீழ்த்துறதுக்காக இல்ல, நம்மளை உருவாக்குறதுக்காக. ஆமென். சோதனை நம்முடைய வாழ்க்கையில வர்றது நம்ம வீழ்த்துறதுக்காக இல்ல, நம்மளை உருவாக்குறதுக்காக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க வேகமா. ரோமர் 8:20. அன்றியும் அவருடைய தீர்மானத்தை கவனிங்க, அன்றியும் மறுபடியும் சொல்றேன், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய காரியம், இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும்னு கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் யாரிடத்தில் இருந்தனா, நம்மை அழைத்தவரிடத்தில். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும், யார் நம்ம கத்துக் கொடுக்கணும்? நம்மை அழைத்தவரிடத்தில். ஏன்னா அவர் நல்லத கத்துக் கொடுக்கிற தேவனாக இருக்கிற அந்த வசனம் அதுதான் சொல்லுது. என்ன சொல்லுது? வாசிங்களேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு பாருங்க, நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப நம்மை அவர் எந்த உலகத்தின் சோதனைகளில் விழுந்து போகாதபடிக்கு நம்மை தூக்கி எடுத்து என்ன பண்ணுகிற தேவனாய் இருக்கிறாரா? நன்மைக்கேதுவாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறாராம். அப்ப உலகம் தீமைக்காய் செயல்படுகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சோதனைகளின் மூலம் நம்மை கடந்து போக பண்ணி விசுவாசத்திலே நிலை நாட்டி உத்தமர்கள் என்று கருதி நித்தியத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி எதுக்காக அழைத்திருக்கிறாரா? நன்மைக்கேதுவான சூழ்நிலைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னால நன்மை மட்டும்தான் மற்றவங்களுக்கு போய் சேரணும். சொல்லுங்க, பரவாயில்ல, என்னால நன்மை மட்டும். ஐயோ, நான் எப்படி சொல்றது, அதான் பண்ணவே இல்லையே இது வரைக்கும், அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம ஆண்டவருடைய சாயலா இருக்கிறோம். ஆமென். அப்ப அவருடைய அன்பு நமக்குள்ள இருந்தா, அவருடைய நடத்துதல் நமக்குள்ள இருந்தா, சோதனையில நீங்களும் நானும் தனியா இல்ல. சோதனையின் நேரத்துல நம்மை பாருங்க, பள்ளத்தாக்கின் உருவே நடந்து அதை மேற்கொண்டு வந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறீர் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆமென். அப்ப அவர் நல்லதை செய்கிற தேவனா இருக்கிறார். அப்ப சோதனை வரும் பொழுது பாருங்க, வேதத்துல பார்க்கிறோம், ஆபிரகாம் ஆண்டவர் அவனை அழைச்சார். பிள்ளையே இல்லாத நேரத்துல உனக்கு பெரிய சந்ததியை கொடுப்பேன்னு சொன்னாரு. அவன் புடிச்சிட்டதெல்லாம் விசுவாசம் மட்டும்தான். ஆமென். அதன் விளைவு அவன் ஜாதிகளுக்கு தகப்பனாய் தேவன் மாற்றினார். ஆமென். அதன் விளைவு ஜாதிகளுக்கு தகப்பனாய் தேவன் அவனை மாற்றினார். யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டவனாய் இருந்தான். ஆமென்.
அவன் விற்கப்பட்டான். அதுக்கப்புறம் செய்யாத தப்புக்கு சிறை அனுபவிச்சான். செய்யாத தப்புக்கு அவன் யாராலும் கண்டு கொள்ளாதவனா இருந்தான், கண்டு கொள்ளப்படாதவனா இருந்தான். வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஏற்ற வேளையில அவனை என்ன பண்ணாருன்னா சந்தித்தாரு. அவனுடைய வாழ்க்கை ராஜாவுக்கு அடுத்தபடியாய் உயர்த்தப்பட்டது. அவனுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவர் தான். ஆமென். அப்ப சோதனை உலகத்துல வரும். ஆனா அதை நாம் எப்படி கையாளணும்னா ஆண்டவர் உறுதியா பிடிச்சுக்கிட்டு வேத வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலோடு ஜெபத்தோடு வேத வாசிப்போடு. ஹல்லேலூயா. அப்ப யாக்கோபு 1:2-3 சொல்லுது, உங்களுக்கு சோதனை வந்துச்சுன்னா அதை நீங்க பாக்கியமா எண்ணுங்க. ஏன் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு, அதாவது சோதனைக்கு பிறகு விசுவாசம் வரும், விசுவாசத்துக்கு பிறகு பொறுமை வரும், பொறுமைக்கு பிறகு உத்தமம் வரும், உத்தமத்துக்கு பிறகு நித்தியம் வரும். ஹல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர் நமக்கு சோதனைகள் மத்தியில அவைகளை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிற தேவனா இருக்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் சோதனைகளை எதுக்கு நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறார் தெரியுமா? அவர் கிட்ட நெருங்கிறதுக்காக. சோதனை ஆண்டவர் எதுக்கு நமக்கு கொடுக்கிறாரு சொல்லுங்க? எதுக்கு நமக்கு கொடுக்கிறாரு? யோசேப்பு சோதனை வந்துச்சு, அவன் போன இடம் ஆண்டவருடைய பாதம். யோசேப்புக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு, அவன் போன இடம் ஆண்டவருடைய சமூகம். பாருங்க, யோபு கூட பாருங்களேன், எத்தனையோ சோதனை வந்துச்சு, அவருடைய நண்பர்கள் என்னென்னமோ சொன்னாங்க, அவன் போன இடம் ஆண்டவருடைய சமூகம். ஹல்லேலூயா. சோதனைக்கு பிரச்சனை வருது, நம்மள ஒருத்தவங்க டெஸ்ட் பண்றாங்க, ஒரு கவலை வருது, ஒரு கண்ணீர் வருது, ஒரு பலவீனம் வருது, ஒரு வியாதி வருது, நம்ம போக வேண்டிய இடம் ஆண்டவர். நிறைய நேரம் சோதனை வந்துச்சுன்னா நம்ம ரிவர்ஸ் கியர் போட்டுறோம். ஃபர்ஸ்ட் ஆண்டவரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் கட் ஆயிருது. அப்புறம் ஆண்டவரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் கட் ஆயிருச்சுன்னா கண்ணு மறைக்கப்பட்டிருது. அப்புறம் பலத்தினால நிறைய போராடுறோம், தோற்று போய் பின்மாற்றத்துக்கு நேரா போறமே தவிர ஆண்டவரை நெருங்கி வருவதற்கு நம்முடைய சோதனைகள் நிறைய நேரம் காரணமா இருக்கிறது இல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்ப சோதனை ஆண்டவர்கிட்ட நெருங்குறதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 1:7 வாசிங்க. 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்களுக்கு சோதனை வருதுன்னா விசுவாசம் நீங்க விசுவாசத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சோதனை கண்டிப்பா வரும். சோதனை எதுக்கு வருதுன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு நீங்க நெருங்கி இருப்பதற்காக. கவனிங்க, எல்கேஜி படிக்கிறவங்க என்னதான் படிப்பாங்க? எல்கேஜில இந்த கிண்டர் கார்டன்லாம் படிக்கிறாங்க, வெறும் ஏபிசிடி 1 2 3 அவ்வளவுதான். 1ஆவதுக்கு போறவன் இன்னும் கொஞ்சம் கூடுதலா படிப்பான். 7ஆவதுக்கு போறவன் இன்னும் கொஞ்சம் கூடுதலா, 10ஆவதுக்கு போறவன் இன்னும் கொஞ்சம். பாருங்க, 1ஆவது படிக்கிற நான் 1ஆவதுல படிச்சுட்டேன், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு டைரக்டா நான் 7ஆவதுல போய் என்ன பண்ண முடியாது. ஒவ்வொரு படியிலையும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் என்னை அந்த படிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன்றதுக்கு தேர்வு அப்படின்னு வருது, எக்ஸாம் டெஸ்ட் அப்படின்னு வருது. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நான் ஆண்டவர்கிட்ட நெருங்க நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். நீங்க ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நெருங்குறீங்களோ உங்களுக்கு சோதனை அவ்வளவு அதிகமா இருக்கும். ஆமென். நிறைய பேர் இதை தப்பா போதிப்பாங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க நெருங்கினா சோதனை உனக்கு இருக்காது, எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. And God never promised a sin or test free life. God has promised that his presence will be there in the midst of the problem that you go through. Amen. ஆண்டவர் சோதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு வாக்கு பண்ணல.
சோதனையின் மத்தியில் அவர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றுதான் வாக்கு பண்ணியிருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, 7th வரும்போது பப்ளிக் எக்ஸாம் வருது. ஏன்? எல்லா பிள்ளைங்களும் 7வது படிக்குது. இது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல ஒரு நேஷனல் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு ஒரு அளவுகோல் வச்சு பார்க்கலாம், ஒரு கிரைட்டீரியா வச்சு பார்க்கலாம். இவங்க இதுக்கு மேல கத்துக்கிட்டாங்களா, அந்த வயசுக்கு அவங்களுக்கு கரெக்டா அவங்க கத்துக்கிட்டாங்களா? ஆமென். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரே ஒரு வழிதான் பிரியமானவர்களே. நம்ம நிறைய நேரம் நிறைய காரியங்களை யோசிக்கிறோம். ஒரே ஒரு வழிதான். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில இருந்து பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கற்றுக்கொள்ளாமல் பரலோக தேவனை திருப்திப்படுத்துவது அல்லது சோதனைகளை ஜெயிப்பது கூடாத காரியம். விசுவாசம் வளருவது கூடாத காரியம். ஆமென். எனக்கு எல்லாம் தெரியும்னா நினைக்கலாம். ஆமென். உலகத்தின் ஞானம் தேவனுடைய பார்வைக்கு பைத்தியமானவைகளா இருக்கிறது. I can grow my knowledge but never grow my wisdom. ஞானத்தை, அறிவை நான் வளர்த்துக் கொள்ளலாம், ஞானத்தை பரலோகம் தான் எனக்கு கொடுக்கணும். ஆமென். இத அவரிடத்துல பெற்றுக்கொள்றதுக்கு உலகத்திலேயே ஞானின்னு சொல்ற சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். சாலமோனோட ஞானி நம்ம அப்படின்னா நம்ம இப்படி வேணா அந்த உலகத்துல வாழலாம். இல்ல ஆண்டவரே, எனக்கு உண்மையாவே பரலோக ஞானம் வேணும்னா ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வேதத்தை தியானித்து ஜெபத்தில் தரித்திருந்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதின் மூலம் எனக்கு இது கஷ்டமா இருக்கனாலும் அதுல நான் உறுதியா நின்னு நான் தடுமாறாம விசுவாச வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழும்போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இதுக்கு வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. ஆமென். Not by might, not by power, but by my spirit, says the Lord. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். ஆமென். ஆவி வந்த உடனே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுறதில்ல. அவர் மென்மையின் ஆவியானவர் நம்மள சரியா சீரா நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அநித்தியமான பொன் எப்படி சோதிக்கப்பட்டு தூய்மையா இருக்கிறது என்று அறிகிறீர்களோ அதை விட மேலான நீங்களும் நானும் நித்தியத்திற்கு தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்பதற்கு சோதனைக்குட்பட வேண்டும். ஆமென். சோதனை உங்களை உருவாக்கும், உங்களை அழிக்காது. சோதனை உங்களை ஒடுக்காது, சோதனை உங்களை உருவாக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சோதனை யார் மூலமாவது ஆண்டவர் சோதனை கொண்டு வருவாரு. நீங்க பார்க்க வேண்டியது ஆண்டவரை மட்டும்தான். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆண்டவரை மட்டும்தான் நீங்க பார்க்க வேணும். வேதம் சொல்லுகிறது 119 சங்கீதம் 71 வசனம் என்ன சொல்லுது? உபத்திரப்படுவது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கை கொண்டேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சவுண்டே காணோம். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள், உங்கள் மீது ஆஸ்தி அந்தஸ்து இல்லையான்னு சொல்லுவோம். டெய்லி வர சோதனைக்கு வழி சொன்னா இத போய் நான் கேட்கணுமா? எங்களுக்கே தெரியும் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்கள் சோதிக்கப்படுகிறது நல்லது, அதனால் கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொள்கிறீர்கள். ஆமென். ஆண்டவர் கிட்ட நம்ம இல்லாம, ஆண்டவருடைய நடத்துதல்ல நம்ம இல்லாம உலகத்தை, பிசாச, மாமிசத்தை ஜெயிக்கிறது கூடாத காரியம். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாள் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம், ஒரு நாளுடைய பிரகாரங்களில் வீற்றிருப்பது நல்லது என்று தேவனுடைய வார்த்தை 84 சங்கீதத்துல இவர் சொல்றாரு, தாவீது. ஆமென். அப்ப சோதனை நம்மள ஆண்டவர் கிட்ட கொண்டு வரும். தாவீது பெரிய பாவம் பண்ணிட்டான். அதற்கு விலைக்கிரயம், தனக்கு பிறந்த குழந்தைய ஆண்டவர் கொன்னுட்டாரு. விலைக்கிரயம் கொடுத்தான். அவனுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு.
ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் தாவீதை என்னுடைய இதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? தாவீது ஆண்டவருக்கு முக்கியம். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க சூழ்நிலைகளை பார்க்கலாம் ஆண்டவருக்கு நீங்க முக்கியம். சொல்லுங்க, உங்க சூழ்நிலைகளை பார்க்கலாம் எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஆண்டவர் உங்க மேலதான் போக்கஸா இருக்காரு. ஆமென். இது மேல அது மேல இல்ல, நீங்க அது மேல இது மேல போக்கஸ் பண்ணி ஆண்டவர் விட்டுறாதீங்க. ஆமென். அது இது கிடையாது, நீங்க தான் ஆண்டவருக்கு போக்கஸ். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீஷர்கள் இயேசு மரித்த உடனே என்ன தெரியுமா பண்ணாங்க? இயேசு ஒரு சல்யூட் வச்சுட்டு அவர் அடக்கம் பண்ணதோட 3 வருஷம் அவர் கூட இருந்ததையும் சேர்த்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் விசுவாசம் அவங்களுக்கு. ஆமென். இயேசு கிறிஸ்து செத்த உடனே முடிஞ்சதா கதை அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? பைபிள் சொல்லுது, மறுபடியுமாய் அவர்கள் செய்து கொண்டிருந்ததான அவர்களுடைய தொழிலுக்கு போயிட்டாங்க. தெரிஞ்ச தொழில், வலை போடுறாங்க, ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆமென். சோதனையே ஆண்டவர் கூட நம்ம இருக்கிறோமா, ஆண்டவர் விட்டு விலகி இருக்கிறோமாங்கிறது தான். மறுபடியும் ஆண்டவர் இந்த இடத்துக்கு வராரு, இந்த பக்கம் வலைய போடுறா அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோ திரள் மீனை பிடிக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில மதிப்பு. ஆமென். நம்முடைய ஞானத்துக்கு இல்ல. ஹல்லேலூயா. தெரிஞ்ச வேலையை கூட நம்ம சரியா செஞ்சாலும் கூட ஏன் நம்முடைய வாழ்க்கையில சரியான பதில் வரல தெரியுமா? ஆண்டவர் அதுல இல்ல. ஆமென். ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து மறுபடியும் அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. 12 பேர் உலகத்தை கலக்கிறவங்களா மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மறுதலிச்சாங்க, ஆண்டவர் விட்டு பழைய வேலைக்கு போயிட்டாங்க. மறுபடியும் ஆண்டவர் அவங்கள சந்தித்தார், அவர் கிட்ட கொண்டு வந்தார். சோதனை இருந்துச்சு, ஆனா சோதனைய இவங்க ஜெயிக்கல, ஆண்டவர் இருந்தார். அன்னைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். இன்னைக்கு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சோதனை உங்களுக்கு எதுக்கு வருது அப்படின்னா, உங்களை பாவத்திலிருந்து விலக்கி வைப்பதற்கு வருகிறது. சோதனை எதுக்கு வருது? நிறைய நேரம் சோதனை என்ன பண்றதுங்க, பாவம் பண்ணிட்டு என்ன பண்றதுங்க, பிசாசு சோதிச்சுட்டான். ஆமென். அதுக்கு ஒன்றும் சோதனை வர்றதில்ல. நான் எல்லாமே உல்டாவா நம்ம புரிஞ்சுக்கிறதுனால ஆண்டவருடைய பெரிதான கிருபையை விட்டுறோம். ஆமென். உலகத்தினுடைய பெரிதான இந்த மாம்சத்தின் கிரியைகளையும் இந்த காரியங்களையும் பெருசா நினைச்சுக்கிறோம். அதனாலதான் தேவனுடைய மகிமையை வாழ்க்கையில பார்க்க முடியல. ஆமென். பவுல் எவ்வளவு பெரிய ஆளு வாசிங்கள. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ல இருந்து 9 வசனங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ல இருந்து 9 வசனங்கள் வாசிங்க. வேகமா வாசிங்க. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு கவனிங்க, பவுல் யாருன்னு வசனம் சொல்லுது. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள் மேன்மையின் நிமித்தம். அப்படின்னா என்னது? 13 வேதத்தினுடைய நிருபங்களை பவுல் எழுதினார். ஆமென். 12 சீஷர்களுக்கு வெளிப்படுத்தப்படாதது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் வெளிப்படுத்தப்படாதது இவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. ராஜாக்களுக்கு வெளிப்படுத்தப்படாதது, அங்க இருந்ததான பழைய ஏற்பாட்டில் இருந்ததான நியாயாதிபதிகளுக்கு வெளிப்படுத்தப்படாதது இந்த பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. கிருபையின் சுவிசேஷத்தை அவன் பயங்கரமா புரிந்து கொண்டு பிரசங்கித்தவனாய் இருந்தான். அதுதான் உலகத்தில் இதுவரை காணாத மேன்மையான ஒன்று எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றான். அப்படின்னா நான் பேதுரு இடத்துல இருந்தா, இல்ல நீங்க பேதுரு இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? சாரி, பவுல் இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? டேஷ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருப்போம். வேற என்ன பண்ணிருப்போம்? ஆமென். ஏன்னா அவ்வளவு தெரிந்தவன், அவ்வளவு ஞானி, அவ்வளவு வெளிப்படுத்தப்பட்ட ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? இவன் பாவம் செய்யாதபடிக்கு அவனுடைய சரீரத்துல ஆண்டவர் ஒரு முள்ள வச்சார். ஆமென். ஆண்டவர் ஒரு முள்ள வச்சாரு. இன்னைக்கு நான் எல்லாவற்றிலும் தேறினவனா இருக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும்
நான் நினைச்சா என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முள் இருக்கிறது. பெருமை என்ற முள் இருக்கலாம், சுயம் என்ற முள் இருக்கலாம், அறிவை நம்புகிற முள் இருக்கலாம், மாம்சம் இருக்கலாம். கவனிங்க, நீங்க ஜெபம் பண்றதா கூட உங்களுக்கு முள்ளா இருக்கலாம், நீங்க வேதம் வாசிக்கிறது கூட உங்களுக்கு முள்ளா இருக்கலாம், நீங்க ஊழியம் செய்யறது கூட உங்களுக்கு முள்ளா இருக்கலாம். என்ன அப்படி சொல்றாரு? ஏசப்பாக்கு முன்னாடி எது வந்து நின்னாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சோதனை. ஆமென். இயேசுவுக்கு முன்னாடி என் ஜெபம் வந்து நிக்குதா, அது நான் மேற்கொள்ள வேண்டிய சோதனை. அதுதான் எனக்கு பிசாசு. அப்ப நான் ஜெபம் பண்ணக்கூடாதா? அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நான் யாருக்கும் கொடுக்க கூடாது. ஆமென். அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நான் எதுக்கும் கொடுக்க கூடாது. ஆமென். அவருக்கு கொடுக்க வேண்டிய இடம் அவருக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. என் படிப்புக்கு இல்ல, என் அறிவுக்கு இல்ல, என் திறமைக்கு இல்ல, என் ஞானத்துக்கு இல்ல, என் செல்வத்துக்கு இல்ல, என் பிள்ளைகளுக்கு இல்ல, என் குடும்பத்துக்கு இல்ல, என் பெற்றோருக்கு இல்ல, என் இன்ஃப்ளூயன்ஸுக்கு இல்ல, எதுக்கும் இல்லை. ஆமென். அவர் இடம் அவருக்கு மட்டும்தான். ஆமென். ஆண்டவர் அப்போ வாசிங்களா அந்த வசனத்தை. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, கவனிங்க, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அவன் கேட்கிற, ஆண்டவரே நான் எப்படின்னா இதை மேற்கொண்டுறேன், தயவு செய்து என்னை விட்டுருங்க, இதனால தாங்க முடியல, இதை எடுத்து போட்டுருங்க. 3 முறை வேண்டிக் கொள்றான். அவனுடைய வேண்டுதலுக்கு அவனுக்கு பதில் வரல, ஆனா அவனுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய கிருபை வந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய நேரம் நான் கேட்கிற क्वेश्चनக்கு ஆண்டவர் ஆன்சர் கொடுக்க மாட்டார். ஆமென். ஆனா அவர் கொடுக்கிற பதில் சமாதானத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. நான் கேட்கிற கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார், ஆனா அவர் கொடுக்கிறதான கிருபை எனக்கு சமாதானத்தை. ஆமென். பவுல் கேட்கிறான், ஆண்டவரே நான் பெருமை பாராட்ட மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன், என்னை விட்டுங்க தயவு செய்து. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன். ஹல்லேலூயா. உன் பலவீனத்தில் உன் பலன் பூரணமாய் விளங்கலாம் பைபிள் சொல்லல. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என்ன அர்த்தம்? உன்னை விட நான் பெரியவன் அர்த்தம். நான் இல்ல, ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அவரை பிடிச்சிக்க, என்ன பிடிச்சிக்க, உன் சோதனையை உன் பலவீனத்தை பார்க்காதன்றாரு. ஹல்லேலூயா. அதுதான், அவர்தான் நமக்கு முக்கியம். உலகத்தின் சோதனைகள் நம்மை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்றார். ஏன்னா அவர் தான் நமக்கு துணை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் தான் நம்மளை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்கும்படிக்கு என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன், சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஆண்டவர் எடுத்துட்டாருன்னா நான் சுயத்துல விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மாம்சத்துல செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் பலத்தை அறிவை நம்புறதுக்கு எனக்கு நான் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ யாருன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். ஆமென். நான் யாருன்றது என்னை விட அவருக்கு நல்லா தெரியும். அதுக்குதான் அவருடைய துணை எனக்கு வேணும். இந்த உலகத்துல தனியா நான் இந்த உலகத்தை ஜெயிக்க ஆமென் முடியாது. ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பில்லி கிரஹாம் ஒரு முறை ஊழியம் செய்வது, இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். பில்லி கிரஹாம் ஒரு முறை ஊழியம் செய்யும் பொழுது என்ன பண்ணாராம், நல்ல பயங்கரமா அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது நிறைய சயின்டிஸ்ட்ஸ் எல்லாம் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. சயின்டிஸ்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது நிறைய அவங்க கிட்ட பேசும்பொழுது இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, பைபிள்ல கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய புத்தகத்திலேயே ஜஸ்ட் ஆஸ் ஐ ஆம் அப்படின்னு இவ்வளவு பெரிய புத்தகம் ஒன்று இருக்கு. அந்த புத்தகத்துல அவரை குறித்து அவர் எழுதுகிறார். என்ன சொல்றாரு?
இதை போல நான் ஆண்டவரை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன், வசனத்தை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன், அறிவியல் எல்லாத்துக்கும் கரெக்டான பதில கொடுக்குதுன்னு நான் சந்தேகப்பட ஆரம்பிச்சேன். பில்லி கிராம் சொன்னா உலகமே கேட்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்த ஒரு ஊழியர், அவருக்கு வசனத்து மேல சந்தேகம் வந்துருச்சான், ஜெபத்தின் மேல சந்தேகம் வந்துருச்சான். அப்புறம் அவர் என்ன பண்ணாராம், எல்லா கூட்டத்தையும் ஒரு மாசத்துக்கு கேன்சல் பண்ணிட்டு, அவர் செய்த எல்லா கூட்டத்தையும் ஒரு மாசத்துக்கு கேன்சல் பண்ணிட்டு, காட்டுக்கு பைபிளை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போய் அந்த பைபிளை திறந்து வச்சு முழங்கால் படிட்டு 2 கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி அவர் சொன்னாராம், ஆண்டவரே நான் சோதனையில விழுந்துட்டேன், ஆண்டவரே நான் பாவத்துல விழுந்துட்டேன், ஆண்டவரே நான் விசுவாசத்தை சந்தேகப்பட்டுட்டேன், ஆண்டவரே என் திறமையை நான் நம்பிட்டேன், ஆண்டவரே என் அறிவை நான் நம்பிட்டேன், என் நண்பர்கள் சொல்றது உண்மைன்னு நினைச்சிட்டேன், என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு அடுத்து 1 மாதத்துக்கு பிறகு ஒரு இடத்துல போய் ஊழியத்துக்கு போறாராம். இதுவரைக்கும் அவரை ஆண்டவர் பயன்படுத்தாத விதத்தில் அன்னைக்கு பயன்படுத்தினாராம். ஏன் அப்படின்னு அவங்களுடைய ரிசர்ச் டீம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தையை அடிக்கடி 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 பயன்படுத்தினாராம். என்ன வார்த்தை தெரியுமா? என்ன வார்த்தை? வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஏறக்குறைய அவருடைய பிரசங்கத்துல 37 தடவை வேதம் சொல்லுகிறது என்று பயன்படுத்தினாராம். அந்த கூட்டம் பயங்கரமான ஒரு எழுப்புதலுக்கு காரணமா மாறுச்சு. ஆமென். சோதனை யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை, எல்லாருக்கும் சோதனை வரும். விடிவு காலம் இயேசு மட்டும்தான். ஆமென். பில்லி கிராமுக்கு சோதனை வரும்னா நான் யாரு, நாம் யாரு? ஆமென். வசனத்தை கரைச்சு குடிச்சவங்க. அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஊழியர்களுக்கு சோதனை வரும்னா நம்ம யாரு? ஆமென். கடைசியா சோதனை நமக்கு எதுக்கு வரும் தெரியுமா? ஆண்டவர் நம்மள மேலான ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்காக தான் சோதனை வரும். ஆமென். ஹல்லேலூயா. நான் பேசிக்கிட்டு இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு வருகிற சோதனை. ஆமென். நம்ம உலகத்தான போல திங்க் பண்ணா இது புரியாது, இந்த மெசேஜ் புரியாது. நம்ம ஆண்டவரை அறியாதவர்களோடு இணைந்து அவர்களோடு ஒப்பிட்டு நம்மை பார்த்து நாம் இந்த மெசேஜை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டா இது புரியாது. ஆமென். ரட்சிக்கப்பட்ட நாம், அழைக்கப்பட்ட நாம், தெரிந்து கொள்ளப்பட்ட நாம், பிரித்தெடுக்கப்பட்ட நாம், இயேசுவுக்காக இந்த வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற நாம், சோதனைகள் எதுக்காக வரும்னா நம்மள அவருக்காக பாதுகாத்துக் கொள்றதுக்காக, அவர் கிட்ட சேர்றதுக்காக. ஆமென். பாவம் செய்யாமல் பாவத்திலிருந்து நம்மை தப்பு வைப்பதற்காக, அவருடைய ஊழியத்தை உத்தமமாய் செய்வதற்காக. ஹல்லேலூயா. இதுக்காக தான் நம்முடைய வாழ்க்கையில சோதனை வரும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், வாசிச்சு நம்ம முடிக்கலாம். யாக்கோபு 1:12 வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கவனிங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. சோதனை சகிக்கிறவர்கள் யாரு? உத்தமர்கள் என்று பரலோகம் அவர்களை அங்கீகரிக்கிறது. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். என்ன பண்ணுவான்? விசுவாசத்தை நாம் எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும்? சோதனைகளின் மத்தியில. ஆமென். சோதனைகளை சகிக்கிறவர்களுக்கு என்ன பெயரு? உத்தமர்கள். இந்த உத்தமர்கள் யாரு? ஜீவ கிரீடத்திற்கு உருவாக்கப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்முடைய பெரிய சோதனை என்னவா இருக்கும் தெரியுமா? இதை முடிச்சுட்டு உலகத்துக்கு போறோம். தேவனுடைய பிரசன்னத்தில் இவ்வளவு நேரம் இருந்தோம், உலகத்துக்கு போறோம். ஆமென். இதே மற்றவங்களை பத்தி பேசுறவங்க நம்ம கிட்ட வருவாங்க. இதே இதை குறை சொல்றதுக்கு, அதை குறை சொல்றதுக்கு மற்றவங்க நம்ம கிட்ட வருவாங்க. ஆமென். பெருமை பேசுறதுக்கு மற்றவங்க நம்ம கிட்ட வருவாங்க. பாவம் செய்கிறதுக்கு தூண்டுகிறதுக்கு மற்றவங்க நம்ம கிட்ட வருவாங்க.
இவைகளை ஜெயிப்பதற்கு ஒரே வழி கர்த்தருக்குள் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வது மட்டுமே. ஆமென். கிறிஸ்தவர்களாய் நம்மை வெளிப்படுத்துகிறதற்கு ஒரே வழி விசுவாசத்தை காத்துக்கொள்வது. ஆமென். கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை பூமியில் வெளிப்படுத்துவதற்கு தேவன் வைத்திருக்கிற வழி, சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம், ஆனா சோதனைகள் நம்மளை மேற்கொள்ள கூடாது. ஆமென். ஏன்? அவைகளை ஜெயித்தவர் நம்மோடு கூட. எல்லாம் எழுதுன்னு இருக்கலாம் அந்த காலை வேளையில. எழுது கண்களை மூடி. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சிச்சுன்னு தெரியல, ஆனா நம்முடைய வாழ்க்கை பரலோகத்திற்கு ஆயத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் பேசிக்கிட்டு இருக்கார். உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியர்களாய் இருக்கும், விசுவாசிகளாய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் பரலோகத்திற்கானவர்கள். பரலோகம் நம்முடைய நிரந்தர குடியிருப்பாய் இருக்கிறது. அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்கு எல்லா செவிகள்லையும் வசனம் விழுந்திருக்கு. எத்தனை பேருடைய இதயத்துல தங்கிருக்குன்னு எனக்கு தெரியல. வீட்டுக்கு நீங்க போய் யாக்கோபு 1:2 வசனங்களை வாசிங்க. ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். குராபலா ஷந்தலலலலலல. எஜமானனே உம் சேவை என்னை அழைத்தீர். எஜமானனே சொல்லுங்கப்பா. எஜமானனே உம் சேவை என்னை அழைத்தீர். அழியும் என் அழியாவும் ராஜ்யம் கண்ட பைத்தியமான என்னை சொல்லுங்க. அழியும் இந்த உதடுகளை கொண்டு ஜீவனை கட்டுகிற வார்த்தைகளை எங்களுக்குள்ள எத்தனாய் வாழ்ந்த என்னை சொல்லுங்க. ஆராதிப்பேன் அதை உம்மை மட்டுமே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். சொல்லுங்க. ஆண்டவரை மட்டும் உயர்த்தி, அவர் மட்டும் உங்க வாழ்க்கையில மகிமைப்பட்டு இருக்கின்ற இந்த காலை வேளையிலே பிரியமான
ஆண்டவரே, எத்தனித்து வரும் பொழுது, சோதனைகளை கொண்டு வரும் பொழுது, அவைகளை உம்மோடு சேர்ப்பதற்கும் பாவத்தை மேற்கொள்வதற்கும் ஆண்டவரை பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் உலகத்தின் காரியங்களை ஆண்டவரை நாங்கள் ஜெயிப்பதற்கும் அவைகளை நீர் எங்களுக்கு ஆண்டவரை உபயோகப்படுத்தி எங்களுடைய விசுவாசத்தை உறுதி பண்ணி ஆண்டவரை நாங்கள் உத்தமமாய் இருக்கிறவர்களாய் எங்களை உத்தமர்களாய் அழைத்து ஆண்டவரை ஜீவ கிரீடத்தை எங்களுக்காக வைத்து ஆண்டவரே உமக்கென்று இந்த உலகத்தில் சாட்சிகளாய் வாழ எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படி தெரிந்து கொள்வதற்காக நன்றி. எங்களை தாட்டி ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்கள் தப்பிதங்களை மன்னியும். எங்களை நேசித்து கடைசி வரையந்த மாறாதிருக்கிற தேவனாய் இருக்கிறபடியா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை மூலமாய் வந்த எல்லா துதிகளை நமக்கு நீர் எடுத்துக் கொள்வோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கடந்து வாருங்கள்.